இந்தியாவில் ஒரு விபத்து நடக்குது. ஒரு கார் ஆக்சிடென்ட்டு, இல்லை ஒரு பஸ் ஆக்சிடென்ட்டு, இல்லை ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஃபயரு, ஒரு அப்பார்ட்மெண்ட்ல பெரிய ஃபயரு, இந்த மாதிரி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகும்போது அதில் நிறைய பேர் டெத் ஆவாங்க. அப்பப்போ இந்த இன்சிடென்ட் நடக்குது. அதில் மேக்சிமம் எல்லாரும் நம்ம இந்தியர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ரொம்ப ரேர் கேஸில் தான் ஃபாரினர்ஸ், அதாவது வேறு நாட்டுக்காரங்க, இந்தியாவுக்கு வந்து டூர் வந்தவங்க, இந்த மாதிரியான கேஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். மேக்சிமம் இந்தியன்ஸ் தான் இருக்கும். ஆனால் ரீசெண்டாக ஒரு ஃபாரின் கண்ட்ரி ஒரு ஆக்சிடென்ட், அதாவது குவைத்தில் ஒரு பெரிய விபத்து. அந்த விபத்துல ரொம்ப பேர், கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல இருந்திருக்காங்க. அதுல இருந்தவங்கள மேக்சிமம் 95% இந்தியன்ஸ் தான். ஏன் இந்தியாவில ஒரு விபத்து நடக்கும்போது அதுல இருக்கிறவங்களாம் மேக்சிமம் இந்தியன்ஸா இருக்காங்க, காரணம் இருக்கு. ஆனா குவைத்துல ஒரு பெரிய விபத்து, ஒரு ஃபயரு, ஆனா அதுலயும் 95% இந்தியன்ஸ் இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? ஏன் இந்த மாதிரி ஃபாரின்ல, அதாவது உலகம் ஃபுல்லா எங்க விபத்து நடந்தாலும் அது அதிகமா எங்கேயாவது சில கேஸாவது இந்தியன்ஸ் இருக்காங்கன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வெங்கட் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயற்கையான மரணம் தான் அதிகமா நடக்கும் உலகத்துல. ஏன்னா வயசாயிட்டு முடியாம இறக்குறவங்க அதிகம். சில நேரங்கள்ல அங்கங்க செயற்கை மரணங்கள், அதாவது ஏதாவது ஒரு விபத்துல, ஒரு பைக் ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட், எங்கேயாவது ஒரு பெரிய மேஜர் ஃபயரு, இல்ல பாம்பு கடிச்சு சாகிறது, இது மாதிரியான செயற்கையான மரணங்களும் அப்பப்போ நடந்துட்டு தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட் ஃபாரின்ல நடந்திருக்கு. ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல, பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்ல இந்தியாவை சேர்ந்தவங்க அதிகமா இருந்திருக்காங்க. உங்களால நம்ப முடியுதா? எப்படி ஃபாரின்ஸ்ல வந்து அந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அதிகமா இருப்பாங்க, அப்படி இருக்கும்போது இந்தியர்களே அதிகமா இருந்திருக்காங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். ஆனா அதுக்கான ஒரு ரீசன் சொல்லிடுறேன். இப்ப ரீசெண்டா குவைத்துல ஒரு பெரிய பில்டிங், அந்த பில்டிங் ஆக்சிடென்ட்ல ஒரு 50 பேர் பக்கமா இறந்திருக்காங்க. அதுல மேஜர் 95% நியர்லி இந்தியன் பீப்புள்ஸ் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவே ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும்தான். இப்ப ஜென்ரலா ஒரு அப்பார்ட்மெண்ட்னா அதுல எல்லாருமே தங்குவாங்க, ரெண்டுக்கு தங்குவாங்க, இல்ல லீஸுக்கு விட்டுருவாங்க, இல்ல மொத்தம் சேல்ஸ் பண்ணிடுவாங்க, யாரும் இருக்கலாம். அங்க அதே கண்ட்ரி பீப்புள்ஸ் இருக்கலாம், வேற கண்ட்ரி பீப்புள்ஸ் இருக்கலாம். ஆனா இந்த குவைத்தில் நடந்த ஆக்சிடென்ட்ல அந்த பில்டிங் ஃபுல்லாவே ஒரு கம்பெனில வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான். அதாவது குவைத்தில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அதுல வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு பில்டிங் ரெண்டுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 200 பேர் அங்க இருக்கிற இந்தியன்ஸ் தங்கியிருக்காங்க. அங்க ஒரு பெரிய, அதாவது ஒரு சின்னதா ஆரம்பிச்ச விபத்து தான். எல்லா வீடுகள்லயும் ஒரு சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக் நடக்கும். அதனால வந்து ஒரு ஒயர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு ஃபயர் ஆகலாம், இல்ல கேஸ் ஒழுங்கா நம்ம யூஸ் பண்ணாம இருக்கும்போது அதை வெடிச்சு செதறலாம். இது மாதிரி நடக்கும்போது அது சில நேரங்கள்ல ஒரு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் நடக்கும்போது அது அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாவே அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் இப்ப குவைத்துல ஒரு இஷ்யூ ஆயிருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட் மொத்தம் 6 ஃப்ளோரு. அந்த 6 ஃப்ளோர்லயும் 200 பேர் இருந்திருக்காங்க, இந்தியன்ஸ் தான். அப்படி இருக்கும்போது நைட்டு ஒரு சின்ன ஃபயர் ஆயிருக்கு. நைட்டுன்றதால இந்த இவ்வளவு இஷ்யூ. இதே ஃபயர் மேக்சிமம் டேல நடந்திருந்தா இவ்வளவு இஷ்யூ ஆயிருக்காது. அந்த 6 ஃப்ளோர்ல ஏதோ ஒரு சம்திங், ஒரு இடத்துல ஒரு சின்ன ஃபயர் ஆயிருக்கு. ஒரு கிச்சன்ல ஃபயர், எல்லாருமே தூங்கிட்டு இருந்ததுனால வந்து மற்ற ஃப்ளோர்ல மற்ற ரூம்ஸ் இருந்தவங்களாம் சரியா கவனிக்க முடியல. ஆனா இந்த ஃபயரு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அந்த பில்டிங் ஃபுல்லா பரவி இருக்கு. அந்த 6 அடுக்கு பில்டிங் ஃபுல்லா பரவி இருக்கு. எல்லாரும் வெளியே வர முடியல. ஏன்னா வயசானவங்களால வேகமா கீழே இறங்கி வர முடியாது. நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தகவல் தெரியும் ரொம்ப லேட் ஆயிடும். அதுக்குள்ள ஃபுல்லா பில்டிங் ஃபுல்லா ஃபயர் பரவி வச்சு ஃபுல்லா புகை மூட்டம் ஆயிடுச்சு. சின்ன பசங்க தாங்குவாங்க, வயசான பெரியவங்கலாம் அந்த மூச்சு திணறல் வரும்ல, புகை உள்ள போக போக அப்படியே நிறைய பேர் இறந்துருக்காங்க. நிறைய பேர் உயிருக்கு பயந்து உள்ளே இருந்தா ஃபயர்ல வந்து நம்ம உடல் கருகிடுவோம், மூச்சு திணறல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து மேல பில்டிங்ல இருந்து எகிரி குதிச்சு, பாருங்க அப்பாவி மக்கள்லாம் அந்த அளவு உயிர் பயத்தால எகிரி குதிச்சு கீழே விழுந்து இறந்தவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்கும்போது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபயர் இன்ஜின் வந்து கட்டுப்படுறது ரொம்ப லேட் ஆகும், அது வரைக்கும் தாங்க முடியாது. அதுல நிறைய பேர் உடல் கருகி இறந்துருக்காங்க. இதுல ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, அதுல இறந்தவங்க மொத்தம் ஒரு 49 பேர் சம்திங். டெத் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனா வந்து கன்ஃபார்ம் வந்து நியர்லி 50 ஆயிடுச்சு. அதுல அதிகமா இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. என்ன காரணம்? இதுக்கு காரணம் வந்து அந்த பில்டிங் ஃபுல்லாவே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல அந்த நாட்டு மக்கள் தங்க வாய்ப்பு இல்லை, முழுக்க இந்தியர்கள் தங்குவாங்க. நம்மளாம் எவ்வளவு ஒரு வருத்தமான விஷயம். ஒருவேளை குவைத் பீப்புள்ஸ் அங்க தங்கிதான் வருத்தமான விஷயம் தான். இருந்தாலும் நம்ம நாடு, நம்ம மக்கள் அங்க போயிட்டு இவ்வளவு கும்பலா பல்கா இறக்குறாங்கன்னு நினைக்கும் போது அவங்களாம் எந்தெந்த கனவோட லட்சியத்தோட அங்க போயிருப்பாங்க.
அதுலயும் ஒருத்தருடைய டெத்து வந்து ரொம்ப ரொம்ப ஜீர்ணிக்க முடியாதது. நிறைய பேர் இருந்திருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். இருந்தாலும் அதுல நம்ம தமிழகத்தை சேர்ந்த ரிச்சர்ட் அவரோட பிளாஷ்பேக் கேட்டா நீங்களே கதறிடுங்க. சுருக்கமா சொல்றோம் அவரோட பிளாஷ்பேக்கை. 2019 குவைத்துக்கு போயிருக்காரு வேலைக்கு. அவர் வயசு 28 தான். 2019 வேலைக்கு போன ஒரு 4-5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு கடுமையா உழைச்சி நேரம் பக்கம் உழைச்சி அவங்க ஊர்ல தமிழகத்துல ஒரு வில்லேஜ்ல ஒரு சூப்பரா ஒரு பிரம்மாண்டமா வீடு கட்டியிருக்காங்க. கட்டி முடிச்சுட்டு லாஸ்ட் பிப்ரவரி தான் அவங்க வந்து வீடு வந்து கிரக பிரவேசம் பண்ணாங்க 2024. அதுக்கப்புறம் 2 மாசம் ஊர்ல இருந்திருக்காரு. ஊர்ல இருந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா, மேரேஜ் பண்ணிட்டு போடான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நாள் நான் வந்து குவைத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிற கடலாம் அடைச்சிட்டு வந்து பண்ணிக்கிறேன்னு சொன்னவர். அப்ப போனவர் போய் 2 மாசம் ஆகுது. 2 மாசம் கழிச்சு இந்த விபத்துல வந்து அவர் இறந்துட்டாரு. இந்த விஷயம் கேட்கும்போது அவங்க அப்பா எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த வீடை கஷ்டப்பட்டு கட்டினதே அவர் தான். கடைசியில அவர் ஒரு நல்ல காரியம் பண்ண முடியலையே பையனுக்கு, நம்ம இருக்கும்போதே பையன் இறந்துட்டானே சொல்லிட்டு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க மொத்த பேருமே இந்தியர்கள் தான் இறந்தவங்க இல்லை. கிட்டத்தட்ட 95% கோவிட் பீப்புள்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா நம்ம இந்தியன்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிஸிலும் பரவி கிடப்பாங்க. இப்போ ஆஸ்திரேலியா, துபாய், அமெரிக்கா, கனடா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, எல்லா கண்ட்ரிலுமே இந்தியர்கள் இல்லாத நாடே உலகத்துல அந்த அளவு எல்லா இடத்துலயும் பரவி கிடப்பாங்க. அப்படி இருக்கும்போது எங்க விபத்து நடந்தாலும் அதுல ஒருத்தனாவது இந்தியன் இருப்பான். எங்கேயாவது ஒரு கண்ட்ரில ஒரு பைக் ஆக்சிடென்ட், ஒரு பெரிய பஸ் வந்து ஒரு ஆத்துல விழுந்துருச்சுப்பா, நிறைய பேர் இறந்துட்டாங்க, ஒரு 40 பேர் இறந்துட்டாங்க, அதுல கண்டிப்பா ஒருத்தனாவது இந்திய வம்சாவளி இல்ல இங்கிருந்து போன இந்தியனா இருப்பான். அப்படிதான் ஒரு ஆக்சிடென்ட் வந்து குவைத்தில் நடந்தது. என்ன நம்மளுக்கு கெட்ட நேரம்னா, அந்த பில்டிங் ஃபுல்லாவே ஒரு கம்பெனியோட ஸ்டாஃப் தங்கி இருந்ததுனால அந்த ஸ்டாஃப் மொத்தமும் இந்தியன்ஸ் தான் இருந்திருக்காங்க போல. அதனால மொத்த பேரும் நியர்லி 100% இந்தியன் பீப்புள்ஸ் இருந்ததுனால முழுக்க நம்மளுக்கு லாஸ். இதுக்கு மேல எத்தனை கோடி கொடுத்தாலும் அவங்க உயிரை மீட்க முடியாது. இந்த ஃபயருக்கு என்ன காரணம்? சம்திங் ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பெருசா டெவலப் ஆயிருக்கலாம். அதுவும் நைட்ல நடந்ததுனால பாவங்க அந்த 50 பேரும் வந்து வெளியே வர முடியல. விஷயம் தெரியறதுக்குள்ள ஃபுல்லா அந்த பில்டிங் ஃபுல்லா பரவடிச்சு. அந்த நேரத்துல லிஃப்ட் வேலை பார்த்ததா இல்லைன்னு கூட தெரியலங்க, அந்த அளவு. இது வந்து யாரு பண்ண மிஸ்டேக்கு? எலக்ட்ரிஷியன் பண்ண மிஸ்டேக்கா இல்ல அந்த வீட்டுல யாருன்னா ஒருத்தர் தப்பா பண்ண மிஸ்டேக்கான்றது தெரியல. பாவம். அதுல நிறைய பேர் வந்து உடல் கருகி இறந்தவனுடைய வந்து பாடி வந்து இவங்க தான் கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்றாங்க. இந்த தகவலை இங்க இருக்கிற நம்ம ஆளுங்க கால் பண்ணி இறந்தவனுடைய அப்பா, அம்மா, குழந்தைங்க கால் பண்ணி கேட்கும்போது, நம்ம அப்பா இறந்துட்டாங்க, நம்ம பையன் இறந்துட்டான் என்ற வார்த்தை கேட்கும்போது எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பா இந்த தீ விபத்துல உயிரிழந்த எல்லாருக்குமே இரங்கல் தெரிவிக்க ஒவ்வொரு இந்தியனும் கடமைப்பட்டிருக்கோம். நீங்க நான் எல்லாருமே. ஏன்னா எல்லாருமே 49 பேர் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க. என்னதான் வேற ஒரு ஊரா இருந்தாலும் ஒரு வழியில பார்க்கும்போது ஒரு இந்தியன்ஸ். தமிழ்நாட்டுல 5 பேர், கேரளா 3 பேர்லாம் கணக்கு இல்லை. நம்ம இந்தியன்ஸ் வந்து 49 பேர் இறந்திருக்காங்க. அவங்க யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க யாரு பண்ண தப்பு. எவ்வளவு கனவுகளோட வந்து குவைத் போயிருப்பாங்க. இதே மாதிரி எத்தனை பீப்புள்ஸ் வந்து ஃபாரின்ல வேலை செய்யறாங்க. எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஒருவேளை குவைத்தில் நடந்து நாளைக்கு நம்ம ஆஸ்திரேலியா இருக்கும், நம்ம நடக்குமோ, நம்ம அமெரிக்கால இருக்கும், நம்ம நடக்குமோ, அந்த மாதிரி சொல்லிட்டு எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி ஃபாரின் அனுப்புன ஃபேமிலி வந்து இங்க எவ்வளவு உயிரை கையில பிடிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க உங்க ஃபேமிலியில யாராவது ஃபாரின் அனுப்புறீங்களா? கண்டிப்பா மறக்காம பத்திரமா இருக்கலாம், அப்பப்போ கால் பண்ணி கேளுங்க, அவங்க நல்லா விசாரிங்க. ஏன்னா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் பேச முடியும், போயிட்டா பேச முடியாது. விபத்துல உயிரிழந்த எல்லாருக்குமே ஆழ்ந்த இரங்கல்.